அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டீனேஜ் பருவத்தில் உள்ள பொண்ணோ சரி பையனோ டீல் செய்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது. நம்ம பேசினா சண்டை போடுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, கத்துறாங்க. எப்படி டீல் பண்ணதுன்னே தெரியல. மோர் பர்டிகுலர்லி செல்போன் 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 நம்ம அதை அவாய்ட் பண்ணவும் முடியல. எப்படி டீல் பண்ணதுன்னே தெரியல. ஸோ திஸ் இஸ் வாட் தி கொஸ்டின் டுடே. ஓகே, மேஜரா நீங்க சொன்ன பதில்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூல் ஹார்ட்டடா கூல் மைண்டடா இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம டீல் பண்ணணும்னாலும் நம்ம ரிலாக்ஸ் மோட்ல கூல் ஹார்ட்டடா கூல் மைண்டடா இருந்தா மட்டும்தான் டீல் பண்ண முடியுங்கிற பேசிக் நாலேஜை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அப்நார்மலுக்கு போறோம் அப்படின்னா ரீசன் என்னன்னா நான் எனது அப்படிங்கிற பற்று. அப்ப ஏன் புள்ள அப்படிங்கிறது நான்றது ஒரு ஃபீல், கடைசியில ஏன் புள்ள இப்படி பண்றானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது அது நம்மளால தாங்க முடியாத ஒரு ஃபீலிங்கா வந்துருது. ஸோ அதுக்கு நம்ம டன்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த நாலேஜ் நீங்க எடுப்பீங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு பி கூல் இன் தட் சிச்சுவேஷன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்லி கேம், பெட் கேம்லாம் நிறைய பேசியிருக்கோம். அதுல என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையை கேமா பாரு, அந்த கேம் டஃப் சிச்சுவேஷன்ல மைண்ட் கூலா இருந்தாதான் அதை டீல் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் திங், ட்ரை டு பி கூல். இன்கேஸ் நீங்க கூலா இல்லை அப்படின்னு சொன்னா கூலாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பையனை திட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஸோ நீங்க அப்நார்மல் பொசிஷன்ல இருந்துகிட்டு நீங்க செய்யும் போது அது பெரிய வில்லங்கமாக போகிறது. என்ன ஆகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் எல்லாருமே அடிக்ஷன்ல தானே இருக்காங்க. பையன் அப்பா எல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்களா. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனை திட்டினா எங்க கோவப்படுவானோன்னு பயந்து அடக்கி அடக்கி அடக்கியே வைக்கிறது. அப்போ சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லல. சரியா? அடுத்து ஒரு சின்ன பெரிய பெரிய மிஸ்டேக் எல்லாம் மூடி வச்சுட்டு மைனர் மிஸ்டேக் பண்ணுவான், எல்லாத்துக்கும் சேர்த்து வெடிக்கிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவன் மைண்டு டோட்டலா தன்னை நியாயப்படுத்தி கொண்டு அப்பாவை குற்றவாளியா பார்க்கும். அதுக்கு நம்மளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஏன் ஏன் அப்படின்னா, நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து ஒரு விஷயத்த பண்ணா அது அப்படித்தான் போகும். ஏன்னா லவ் டீலிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈகோயிஸ்டிக் டீலிங், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டீலிங் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ அதனால the first point, try to be cool. If you don't have, you are not in a cool na தயவு செய்து டீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, எப்படி டீல் பண்றது? அஃப்கோர்ஸ் கர்மயோகம் எல்லாரும் சொல்லிட்டேங்க. நம்ம கடமை என்னவோ அதை மட்டும் தானே செய்ய முடியும். பலனை எதிர்பார்க்கறதுனாலதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிலேஷன்ஸ் வருது, அஜிடேஷன் வருது, கோவம் வருது, எல்லா தப்பும் பண்றீங்க. அப்போ ப்ரொசீஜரை நீங்க வயலேட் பண்றதுக்கு ரீசனே நீங்க பலன் எதிர்பார்க்காதீங்க, நம்ம கையிலேயே கிடையாது. எப்போ அவங்க எப்படி புரிஞ்சுக்கணுமோ அது தானா நடக்கும். ஏதோ ஒரே ஒரு தடவை உங்க கடமை ஏதாவது சொல்லணும்னு இருக்கா, டே இந்த மாதிரி இருந்து கூட அதெல்லாம் கேட்க முடியாது, சரி விடு பட்டு தெளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. நம்ம கையில இல்லை இல்லையா? ஸோ தேர்ஃபோர் நம்ம கையில இல்லாத விஷயத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நாம ஹாயா ரிலாக்ஸா நம்ம லைஃப் பார்த்துட்டு போகணும். அவன் லைஃப் அவன் பாத்துக்கிறான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருங்க. இப்போ தேர்ட் பர்சன்ட்ட ஒரு அடுத்த வீட்டு பையன்ட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு வாட்டி சொல்லுவீங்க, போங்க உங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, சரி தம்பி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோமே. ஐயோ இப்படி சொல்லிட்டானேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க போறது இல்லை, எதுவுமே பண்ண போறது இல்லை. நம்ம கடமை பண்ணோம், அவன் புரிஞ்சுக்கல விடு. அந்த மாதிரி பற்றற்ற தன்மையில் இருந்து கொண்டு கடமையை மட்டும் செய்து விட்டு பலனை விட்டு விடுங்கள் அப்படின்றத சொல்லிட்டேங்க. சரியா? சரி, எனிவே அது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நான் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் அப்ரோச் சொல்றேன். நான் வழக்கமா சொல்றதுதான் லவ் லவ் லவ். லவ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் லவ். லவ்னா என்ன? அன்பு அப்படிங்கிறது உறவுகளுக்கு அப்பாற்பட்டதுன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது உறவுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது தாய் மகன் ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், இப்படி எக்கச்சக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எல்லா ரிலேஷன்ஸ்லயும் அன்பு அப்படிங்கிறது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இஃப் இட் இஸ் அ பியூர் லவ் அப்படின்னு சொன்னா அது உறவுகளை கடந்ததாக இருந்தால் அதற்கு பெயர் தான் உண்மையான அன்பாக இருக்க முடியும். அதனது உறவுகளை கடந்ததுன்னு என்னமோ புதுசா பேசுறியேப்பா அப்படின்னு சொன்னா, அன்புனாலே என்னங்க? அன்கண்டிஷனல் இஸ் கால்டு லவ் இல்லையா? விருப்பு வெறுப்பு என்று எதன் மேலும், விருப்புன்னா என்ன, இப்படி இப்படித்தான் இருக்கணும், லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். வெறுப்புன்னா என்ன, இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது, லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அன்புன்னா என்ன அர்த்தம்? நீ லைஃப அன்கண்டிஷனடா டீல் பண்ற அப்படின்னா நீ அன்புல இருக்கன்னு அர்த்தம். டோன்ட் புட் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இன் யுவர் மைண்ட். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், அப்படி எந்த கண்டிஷனும் இல்லாம ஒருத்தன் வாழ முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அவன் லவ்ல இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் அவனால
ஹாப்பியா இருக்க முடிஞ்சா அவன் லவ்ல இருக்கான்னு அர்த்தம். சரியா? இது பேசிக் கீ ஃபேக்டர் ஆஃப் தி லவ். அப்போ இந்த லவ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் மனைவி குழந்தைகளையே நம்மளால பியூரா லவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்க இந்த உலகத்தை நேசிக்க. அப்போ மோர் சேலஞ்சிங்கான டாஸ்க்கும் எங்க இருக்குன்னா மனைவி குழந்தைகிட்ட எந்நேரமும் அங்கதானே இருக்கும். அப்போ அவங்கள நேசிக்கின்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனைவி குழந்தைகளை நேசிட்டீங்கனாலே நீங்க 90% ஞானி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அங்கதானே நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அங்கதான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஹெவியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏன்னா கண்டிஷன்ஸ் நிறைய போடுற இடமே இந்த இடம் தானே. அப்போ அந்த இடத்துல அன்கண்டிஷனலா ஒருத்தன் வாழ முடிஞ்சது அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அவன் லவ்ல ஜெயிக்க முடியும். அது என்ன எப்படிப்பா சொல்ற அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டுனாலே லவ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சரியா? வாட் யூ மீன் பை ஃப்ரெண்ட்லி அப்ரோச்? இப்ப நான் இருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணமே ஆகலைன்றது செகண்டரி. பட் நானும் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பர்ச்சுனிட்டி வளர்த்துட்டு தானே இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா தி நெவர் ஃபீல் சி அந்த ஒரு பாயிண்ட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சி அவங்க குழந்தைகள் அப்பாவுக்கு பயப்படணுமா கூடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து பயப்படணும். ஆனா பயமே படக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து சொல்லுவேன் நான். அதாவது பியூர் லவ்ல நீங்க டீல் பண்ணும்போது நான் வளர்க்குற குழந்தைகள் என் மேல் பயம் கொள்ளுமா அப்படின்னு கேட்டா பயம் கொள்ளும். எப்போது அப்படின்னா அவர்கள் மனசாட்சிக்கு விரோதமாக அவர்கள் ஏதேனும் தவறு செய்யும் போது அவர்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ இது அப்பாவுக்கு பிடிக்காதே என்று ஒரு பயம் வரும். அப்பாவுக்கு பிடிக்காதே என்று பயம் வருகிறதுன்னா அப்பா அடிச்சிருவாரே என்ற பயம் இல்ல. அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி ஒரு பயத்தை கொண்டு வரும். தட் இஸ் தி பவர் ஆஃப் லவ். நம்ம வந்து அடிச்சு உதைச்சு டீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இஃப் யூ ஆர் இன் அ பியூர் லவ் யூனோ அங்க என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஒன்னஸ் ஃபீல் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். ஒன்னஸ் ஃபீலுக்கு வந்துருவாங்க. இப்போ ஒன்னஸ் ஃபீல் என்ன ஆகும்னா இந்த அப்பா பிள்ளை மரியாதை கொடுக்கணும், வாங்க போங்கன்னு தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் இருக்காது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி டே வாடா போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குமோ ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதே தாய்கிட்ட அந்த குழந்தை போகும்போது எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாம போகுமோ அப்படி அதான் பெஸ்ட் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்கும்னா ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவோம். ஏன்னா அவன் தான் இவன் மனசை புரிஞ்சுப்பான் அப்படின்னு நம்புறான் இல்லையா? அந்த மாதிரி கூச்சமே இல்லாம என்ன வேணா பேச முடியும் அப்படிங்கிற அந்த லிபர்ட்டி நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னா கொடுக்கறதே இல்லை. அந்த லிபர்ட்டி எப்படி கொடுக்கறதுன்னு அடுத்து கேட்பேங்க. லிபர்ட்டி எப்படி கொடுக்கறது அப்படின்னா நீ டீல் பண்ற விதத்துல அந்த லிபர்ட்டி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அந்த என் பையன் 10 வயசு இருக்கு, 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 9ஆம் கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா பேசணும். டேய் இந்த வயசுல உனக்கு என்னென்னலாம் தோணுது, இந்த வயசுல எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு தெரியுமான்னு நம்மளுடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்ல இருந்து நான் எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணினேன். அந்த ஒரு சில விஷயங்கள் அவமானப்பட்டது, சில கேர்ள்ஸ் கிட்ட நான் பேசி அவமானப்பட்டது, வாட் எவர் வி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லா விஷயத்தையுமே அந்த ஏஜுக்கு அவங்க வரும்போது நம்ம அந்த ஏஜுக்கு இறங்கி நான் என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுடா, உங்க கிளாஸ்ல என்னடா நடக்குது, உன் லைஃப்ல என்னடா நடக்குது, உன் மைண்ட் என்னடா திங்க் பண்ணுது, எப்படிடா ஃபீல் பண்ணுதுன்ற அளவுக்கு ஒரு தந்தையால் பேச முடியும் என்றால் கேட்கும்போது என்னது இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பேசி பாருங்க. தென் யூ வில் ரியலைஸ் தட் எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ டோட்டலா வந்து நம்ம கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிடறோம். இப்படி இருக்காத, இப்படி இருக்காத, இப்படி பண்ண, இப்படி பண்ண. யூ கீப் ஆன் புட்ஸ் a lot of conditions in it. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பயம் தான் கிரியேட் ஆகுது. இவன் போனா வந்து திட்டிக்கிட்டே இருப்பான், வேலையே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா இந்த வயசுல இந்த தாட்ஸ் வரும், இது மாதிரி பண்ணணும்னு தோணும், அந்த மாதிரி பண்ணணும்னு தோணும், இது எல்லாமே தோணும்டா. பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம ஒரு விஷயத்துல இதெல்லாம் ஏஜ் டு கெட் ஈஸிலி அடிக்டட். பொண்ணுங்க கிட்ட ஈஸியா அடிக்ட் ஆகக்கூடிய வயசு. அடிக்ட் ஆனோன்னு வச்சுக்கோயேன், என்னம்மா கஷ்டப்பட்டது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே அந்த டேஞ்சர் ஆஃப் அடிக்ஷன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம் நம்ம லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அடிக்ட் ஆகாத வரைக்கும் எல்லாமே தப்பு இல்லடா கண்ணா. பெண்களை சைட் அடிக்கிறது கூட தப்பு இல்ல.
ஆனா ஒரு லிமிட்டோட நீ உன் கட்டுப்பாட்டோட உன் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை. அவனை மாட்டிக்கிட்டேன்னா செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை டைரக்டா சொன்னாம நம்ம கதைகளை சொல்லி சொல்லியே இவனை நாம் எச்சரிக்கை ஊட்டும் போது இவனுக்கு அப்பதாங்க ரியலைசேஷனே வரும். அதை விட்டுட்டு ஸ்ட்ராங்கா ரைட்டவே ராவா இப்படி இரு இப்படி இரு இப்படி இருந்தா அப்படி இப்படி இப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டீங்கன்னா அவனுக்கு அந்த வயசுல பாவம் என்னென்னமோ நடக்கும். அதை எங்க போய் கொட்டுவாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது ஓப்பனா உங்ககிட்டயே ஷேர் பண்ணிடணும். எனக்கு அப்படி தோணுது, அந்த பொண்ணை பார்க்கல இருந்து எனக்கு அந்த பொண்ணு பேசணும்னு தோணுது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டான், அப்பாவான உங்ககிட்டயே வந்து சொல்லிடுவான். எனக்கு அந்த மாதிரி தோணுதுப்பா, என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கேட்பான். சோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பனா நல்லா பேசிக்கிறாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கும் வந்து எது ரைட்டுன்னு தெரியாது, இவனுக்கும் எது ரைட்டுன்னு தெரியாது. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஓப்பனா பேசி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்னைக்கு அப்பாவுக்கே எது ரைட்டுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு ஞானம் இருக்கணும். அப்பாவுக்கு என்ன ஞானம் இருக்கணும்? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் டேஞ்சரே தவிர வேற உலகத்துல எதுவுமே டேஞ்சர் கிடையாது. அந்த வயசுல எந்த அளவுக்கு இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோட டேஞ்சரை மட்டும் உணர்த்த வேண்டும் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஃபோர்ஸ் பண்ணி இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாதுன்றதை புரிய வைக்க வேண்டும். நம்ம பியூர் லவ்ல இருந்து காட்டணும். அப்ப நம்ம எந்த ஒரு சூழலையும் அசராம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன நாலேஜ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாவே நம்ம வந்து வாழ்ந்து காட்டும் போது தே வில் கெட்டிங் பாண்டுங்க. நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, பாண்டை பில்ட் பண்ணாம நீங்க குழந்தைகளை டீல் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் a கொஸ்டின் ஆஃப் செக். நம்ம வந்து யாரோ இல்ல பேச்ச கேட்க மாட்டேன்றான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக முடியாது. இட்ஸ் அ பாண்ட். இப்போ பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. என் பிள்ளை அதாவது அட்லீஸ்ட் நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்குமாவது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறான் இல்லையா? அப்ப அது வரைக்கும் நம்ம ரோல் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த மாடு ஆடு மாடெல்லாம் வளர்த்து விட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு ஹாயா கூட இருங்க. அட்லீஸ்ட் அப் டு தட் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நானும் சந்தோஷமா இருக்கணும், அவனும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டா ஃப்ரெண்ட்லியா மட்டும்தான் இருக்கணும். நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்க அப்படிங்கிறத என்னென்ன யாட்ஸ்டிக் வச்சு என்ஷூர் பண்ணிக்கலாம்னா, அவங்க 100% ஓப்பனா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓப்பனா இருந்தா, நீங்க சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஓப்பனா வெளிப்படையா பேசினா, நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்தா, அன்கண்டிஷனலா இருந்தா, தவற சுட்டி காட்டுறீங்க. பட் அது எந்த ஒரு நெளிவு சுழிவோட சுட்டி காட்டினா, போர்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது, அவங்களும் ஓப்பனா இருப்பாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் இந்த பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, தவறு பண்ண விடாது. தவறு பண்ணும்போது மனசாட்சி உறுத்தும். சரி நம்ம அப்பா என்ன மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காரு. ஏன் தேவையில்லாம என் மனசு உறுத்துது? தப்பு பண்ணணும்னா கூட அந்த தப்ப வந்து நேரா அப்பாட்டயும் வந்து சொல்லுவான். எப்படி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றானோ அந்த மாதிரி. அப்பா எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு தோணுது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அப்பா கிட்டயே வந்துருவான். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும்னு. டேய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா யூ ஹேவ் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் பிராக்டிசஸ்ல மைண்டை வந்து இந்த மாதிரி ஒரு கல்டிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணு. அல்லது நீ இதை வந்து அனுபவிக்கலாம், பட் என்ன மாதிரி அனுபவிக்கணும்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ராப்பர் நாலேஜோட நம்ம கைட் பண்ணுமே தவிர ராவா எனக்கு ஆசை வருதுப்பா, எனக்கு இந்த மாதிரி தோணுதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அது தப்புடா பண்ணாதடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நாலேஜ் லேக் அப்படிங்கிறது தாங்க பெரிய முக்கியமான விஷயம். வி டோன்ட் நோ ஹவ் டு டீல் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ், வித் அவர் சில்ட்ரன் இட் செல்ஃப். நம்மகிட்டயே லவ்னா என்னன்னு தெரியல, நாமளே இன்னும் டீல் பண்ண தெரியல. இனி நம்ம பையனுக்கு என்ன நம்ம சொல்லி கொடுக்கறதுன்ற மாதிரி ஆயிடுது. பட் எனிவே, இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், லவ் இஸ் தி கீ ஃபேக்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அன்பு உயர்வு தாழ்வு பார்க்காததுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்பா பையன் அப்படிங்கிற இந்த டிமார்கேஷன், அதில் என்ன சொல்றது, இந்த உயர்வு தாழ்வு அது இருக்கிற வரைக்கும் 100% சான்ஸே இல்லை, டீல் பண்ணவே முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அன்பால ரொம்ப சுலபமா டீல் பண்ணிடலாம். காந்தியடிகள் இந்தியாவுக்கே விடுதலை வாங்கி கொடுத்தார் ஜஸ்ட் லவ்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு. அப்படிங்கிறப்போ இட்ஸ் வெரி ஈஸி இஃப் யூ ஆர் இன் அ லவ். பட் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பியூர் லவ்ல வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பசங்களை லவ்ல தான் டீல் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற சொல்ல வரேன். சரியா? ஸோ ஃபைனலி என்னுடைய ஆன்சர் என்னன்னா, அன்பின் மகத்துவத்தை, உண்மையான அன்புனா என்ன அப்படிங்கிறதை மிக ஆழமாக நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். பிறகு நம் பையன்களிடம் நாம் முழுக்க முழுக்க நட்பு ரீதியிலே அணுக வேண்டும். அதன் பிறகு எல்லாமே சுலபமாக தானாகவே நிகழும் என்பதே எனது பதில்.
ஸ்டாப் ரெக்கார்டிங் எங்க இருக்கு?